Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபியா தாங்க இருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாத சமயத்துல இல்ல சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான பிரியாணி, புதினா பிரியாணி சுலபமான முறையில வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்காக ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கூடவே ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகமா புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே துருவிய தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்க, தேங்காய் சேர்த்தாச்சு. இப்ப வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நமக்கு பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு எண்ணெய் நெய் எவ்வளோக்கு சேர்த்து நம்மளோட பிரியாணி ரெடி பண்றோமோ அவ்வளவு சூப்பரா பிரமாதமா நமக்கு பிரியாணி வருங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை சின்ன துண்டா சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு ரோஸ் பூ சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே குருமிளகு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இத இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் பிரவுன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்ததான் நான் பெருசா ஒரு தக்காளி சேர்த்திருக்கேங்க. நீள நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்தாச்சு. சின்ன தக்காளினா நீங்க 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புதினா பிரியாணி ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா கம்மியா சேர்க்கிறவங்க வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம புரட்டாசி மாசம் அந்த சமயங்கள்ல எல்லாம் சிலர் வீட்டுல நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்துல நமக்கு ரொம்ப சூப்பரான பிரியாணியா இருக்குங்க இந்த புதினா பிரியாணி. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்ப அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சேர்த்திருக்க மசாலா கூட அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்ப ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து மேலால சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்காட்டியும் இன்னைக்கு 5 டம்ளர் நான் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு
உப்பு கரெக்டா இருந்தா விட்டுருங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டுறலாங்க நம்ம. இப்ப பாருங்க, நமக்கு ரொம்ப அருமையான புதினா பிரியாணி ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இது அப்படியே வந்துட்டு லைட்டா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. இதை அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. அவ்வளவு சூப்பரா இருக்குது. இதை வந்து நீங்க அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே புதினா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி புதினா பிரியாணி செஞ்சீங்கன்னா யாருமே வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளவு செஞ்சீங்கனாலும் பத்தாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை வந்துட்டு நீங்க ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்கும். சும்மா சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சோ இதை எல்லாருமே உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.